Hi 10th student, exercise 1.3 la 10th sum. The data in the adjacent table depicts the length of a woman's forehand and her corresponding height. ஸோ கீழே வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் உமனுடைய ஃபோர்ஹேண்ட் லென்த்து எக்ஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஹேண்ட் லென்த், அதாவது கையோடைய நீளம். ஒய் அப்படிங்கிறது ஃபோர்ஹேண்ட், எக்ஸுங்கிறது ஃபோர்ஹேண்ட் லென்த்து, ஒய் அப்படிங்கிறது அந்த உமனுடைய ஹைட்டு இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா, அதாவது இந்த தகவல் வச்சு a student finds a relationship between the height y and the forehand length x as y equal to ax plus b. ஸோ இந்த கொடுத்துருக்க டேட்டா, அந்த டேபிளில் கொடுத்துருக்க அந்த தகவல் வச்சு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். அந்த ரிலேஷன் வந்து y equal to ax plus b. இதில் ஏபி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ கேள்வி கேட்டிருக்கு. என்னென்ன கேள்விலானா, ஃபஸ்ட்டு செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா, ஹைட்டு அப்புறம் ஃபோர்ஹேண்ட் அப்படின்னா முழங்கைன்னு சொல்லுவாங்க. முழங்கை ஹைட்டாக இருந்தால் முழங்கையும் பெருசாக இருக்கும், அதான் லாஜிக். சரிங்களா? அதுதான் ஃபங்க்ஷனாக ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது, ஹைட்டு கூட கூட முழங்கை லென்த்தும் அந்த ஃபோர்ஹேண்ட் லென்த்தும் கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் லாஜிக். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. ரெண்டாவது, ஃபைன் ஏபி. ஸோ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன், ஃபைன் த ஹைட் ஆஃப் ஏ உமன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். ஸோ 40 சென்டிமீட்டர் லென்த்து, ஃபோர்ஹேண்ட் லென்த் உள்ள ஒரு உமனுடைய ஹைட்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது, ஃபைன் த லென்த் ஆஃப் ஏ ஃபோர்ஹேண்ட் ஆஃப் ஏ உமன் இஃப் ஹர் ஹைட் இஸ் 53.3 inches. ஸோ ரெண்டுமே வந்து முதல்ல உமனுடைய ஹைட்டு வந்து ஃபோர்ஹேண்ட் லென்த்து 40 சென்டிமீட்டர் இருந்தால் எவ்வளவு, ரெண்டாவது ஃபோர்ஹேண்ட் லென்த் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்கு. உமனுடைய ஹைட்டு வந்து 53.3 இருந்தால். ஸோ நல்லா புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த சமயம் ஈஸியாக பண்ணிடலாம். பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இது ரிலேஷனான்னு கேட்டிருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, the difference between two consecutive y values is constant. consecutive y valuesனா 1 விட்டு 1. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 56ம் 65ம் 9 இருக்குது டிஃப்ரென்ஸு. எவ்வளோ இருக்குது டிஃப்ரென்ஸு? 9 இருக்கும். அடுத்தது விட்டுருங்க. அடுத்தது இதுக்கும் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் வந்து 9 இருக்கும். ஸோ 1 விட்டு 1 பார்க்கணும், அப்படி பார்க்கணும். ஸோ ஆல் எக்ஸ் வேல்யூஸ் there is an image y. ஸோ எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் ஒய் இருக்குது, எதுலேயும் இல்லாமல் இல்லை, எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் ஒய் இருக்குது. ஸோ இதை சொல்லிவிட்டு நம்ம என்ன சொல்லிடலாம்னா, ரிலேஷனுக்கு வந்துடலாம். ஸோ ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு, கண்டிப்பாக எல்லா வேல்யூக்குமே என்ன இருக்குது, இமேஜ் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த இமேஜ் தான் எழுத போகிறோம். 35, 56, அதாவது 35, 56, 45, 65, 50, 69.5, 55, 74. இதை தான் எழுத போகிறோம். சரிங்களா? 45, 65, 50, 69.5, நெக்ஸ்ட்டு 55, 74. ஸோ இதான் ரிலேஷன். இஸ் ஏ ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம். இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஏன்னா எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா, எக்ஸ் இருந்தால் ஒய்யும் இருக்குது, அதனால் இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறது, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னா எக்ஸோட ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ எக்ஸு 35, ஒய் 56. இது ஃபஸ்ட்டு ஒன்று, இதை எடுத்துக்கலாம். எக்ஸு 35, இது இந்த இருக்கு இல்லையா, ஒய் வந்து 56. ஸோ இதை இதில் போட்டீங்க அப்படின்னா ஒய் வந்து 56, ஏ எக்ஸ் வந்து 35 ப்ளஸ் பி, இதை 1ன்னு வச்சுக்கிடுங்க. அடுத்தது ரெண்டாவது வேல்யூ போடுங்க. எக்ஸோட வேல்யூ 45, ஒய்யோட வேல்யூ 65. அப்போ இது என்ன வரும், ஒய் 65 ஈக்குவல் டு
ஏ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 45 ப்ளஸ் பி. ஸோ இது ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கிடுங்க. ஸோ ஒன்றுலேருந்து ரெண்டு என்ன செஞ்சீங்க சப்புன்னா சைனை சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ பி கேன்சல் ஆயிரும். இது ரெண்டுமே ஏ. இப்போ 45 இது வந்து நெகட்டிவ், அப்போ நெகட்டிவில் தான் வரும், 10Aன்னு வரும். இதில் 56ல் மைனஸ் இது, ஸோ -9 அப்படி வரும். சரிங்களா? அப்போ மைனஸும் மைனஸும் கேன்சலு. அப்போ ஏ ஈக்குவல் டு 9/10 அப்படின்னு வரும். அப்போ ஏ ஈக்குவல் டு 0.9. ஏ ஈக்குவல் டு 0.9. இப்போ ஏ 0.9 தி சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. 2ல் கூட போடலாம். நீங்கள் 1ல் போட்டிங்கன்னா 56 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 0.9 இன்ட்டு 35 ப்ளஸ் பின்னு வரும். ஸோ பியை வச்சுட்டு இதை ஃபுல்லாக இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஆல்ரெடி 56 இங்கே இருக்குது. இங்கே வரும்போது -35 இன்ட்டு 0.9. ஸோ 35 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். 45 4 27 31 ஒரு ஸ்தானால ஒரு ஸ்தானம், அப்போ 31.5 வரும். அப்போ பி ஈக்குவல் டு 24.5. ஸோ இதுதான் ஏபியோட வேல்யூ. ஸோ இது ஏபியோட வேல்யூ நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் செகண்ட் கொஸ்டின். அடுத்து தேர்ட் என்ன கேட்டிருக்கு, ஒருத்தருடைய ஃபோர்ஹேண்ட் லென்த்து கொடுத்துருக்கு இல்லையா, ஃபோர்ஹேண்ட் லென்த்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸு வந்து 40 சென்டிமீட்டர். அப்போ இதை தூக்கி எதில் பண்ணணும், ஒரு ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதில் போட்டோன்னா கிடச்சிரும். ஏன்னா இதில் ஒய் வேல்யூ தெரியும், ஏ வேல்யூ தெரியும், நமக்கு என்ன வேணும், எக்ஸ் வேல்யூ தான் வேணும், கண்டுபிடிச்சிடலாம். சாரி, ஒய் வேல்யூ தான் வேணும். ஒய் ஹைட்டு தானே கேட்டிருக்கு. எக்ஸுங்கிறது ஃபோர்ஹேண்ட் லென்த்து, ஒய்ங்கிறது ஹைட்டு. அப்போ ஏ வேல்யூ, எக்ஸ் வேல்யூ, பி வேல்யூ, ஒய் வேல்யூ தெரியாது. அப்போ இதில் போட்டுறீங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஏ எவ்வளவு 0.9, எக்ஸ் வந்து 40 ப்ளஸ் பி எவ்வளவு 24.5. இப்போ போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு இந்த 10 9 ஆயிரும், 4 9s 36 ஆயிரும். நல்லா பண்ணிங்களா, 40 இன்ட்டு 9 போடுங்க, 0 36 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க. அப்போ 36 வரும் ப்ளஸ் 24.5. இப்போ ஒய் ஈக்குவல் டு 60.5. ஸோ ஃபோர்ஹேண்ட் அவங்களுக்கு உள்ளங்கை அந்த முழங்கை வந்து 40 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா அவங்களுடைய ஹைட் வந்து 60.5 இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் உல்ட்டாவாக கேட்டிருக்காங்க. என்னென்னா ஹைட்டு ஒய் கொடுத்துட்டாங்க 53.3. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதே ஈக்குவேஷன் தான், ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதில் ஒய் 53.3, ஏ வந்து 0.9, எக்ஸு தெரியாது, ப்ளஸ் பி வந்து 24.5. அப்போ என்ன வரும், 53.3 இந்த 24 இங்கே வந்துச்சுன்னா -24.5 ஈக்குவல் டு 0.9xன்னு வரும். ஸோ 53.3லேருந்து 53.3 24.5 கழிக்கணும். ஸோ 8 2 28.8 வரும். 28.8 டிவைடு பை 0.9xன்னு வருது. ஸோ இந்த இடத்துல புதுசாக கவனிக்க வேண்டியது, எக்ஸை எடுத்துட்டிங்க அப்படின்னா இது கீழே வந்துடும், ஏன்னா இங்கே மல்டிப்ளைல இருக்குது. அப்போ 28.8 டிவைடு பை 0.9 ஆயிரும். இதை கேன்சல் பண்ணதுக்கு ரொம்ப கவனிக்கணும். 20 ஸ்தானத்தெல்லாம் விட்டுருங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு புள்ளிக்கு ஒரு புள்ளி என்ன செஞ்சிடும், அடிபட்டு போயிடும், அப்படின்னா வச்சுக்கிடுங்க. இப்போ 288 9ஆல் பண்ணிங்க அப்படின்னா 32 வரும், 32 டைம்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது ஃபோர்ஹேண்ட் லென்த். அப்போ ஃபோர்ஹேண்ட் லென்த் எவ்வளவு, 32 சென்டிமீட்டர். அவ்வளோதான். தேங்க்யூ.